வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் போலீஸ் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 மாதம் இந்த கம்ப்ளைண்ட் வெளியே வரல. 11 மாதம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூ வெளியே வராமல் போனது. அந்த ஃபேமிலியில் இருக்கப்பட்ட முக்கியமான ஒரு விக்டிமான அந்த பொண்ணு டைரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் போய் இந்த சென்ட்ரல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டாங்க. கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண போலீஸ் வந்து உடனே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு ஜான் ஜபராஜ் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் செய்து போக்சோ வழக்கில் இப்போது ஜான் ஜபராஜ் வந்து தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கிறாரு. இப்போ ஸ்பெஷல் டீமை ஒன்று இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜான் ஜபராஜ் எந்த ஊரில் இருக்கிறாருன்னு இப்போ வலை வீசி அவரை தேடிட்டு இருக்கிறாங்க கைது செய்யப்படுறதுக்கு. ஜான் ஜபராஜை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அண்டர் செக்ஷன் 9(1)M. இந்த பிரிவு கீழே இவரை வருஷனுக்கு கீழே இவருக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் செய்யப்பட்டிருக்கு போக்சோ வழக்கு.